வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் கூடுதலாக 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம நிவாரண நிதியை வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணி உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் சர்ச்சையினை ஏற்படுத்திய போலீசார். ஜேவிபிக்கும் தென்னிலங்கை கட்சிகளுக்கும் இதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றி பரிசீலிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவர் ஐங்கர் நேசன். உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தும்படி தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கம் எதிர்வரும் ஜூன் மாதம் கூடுதலாக 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம நிவாரண நிதியை வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் நடைபெற்றிருந்த மக்கள் பேரணியில் பேசும்போது ஜனாதிபதி இது தொடர்பாகவும் அரசாங்கத்தின் பல நடவடிக்கைகள் குறித்தும் கூறியிருந்தார். கடந்த 5 தொடக்கம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் பெரிதளவில் டாலர் கையிருப்பு உள்ள அதே நேரம் கடந்த 6 மாதங்களாக ரூபாவின் மதிப்பு நிலைத்துள்ளதுடன் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ளன. அரச ஊழியர்களின் சம்பளங்கள் உயர்த்தப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் சீருடை, 1.6 மில்லியன் மாணவர்களுக்கு புத்தகங்களுக்காக தலா 6000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 300க்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளுக்கு காலணிகளுக்காகவும் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 5 தொடக்கம் 6 வருடங்களுக்கு பிறகு 30,000 பேர் அரசு சேவையில் உள்வாங்கப்பட உள்ளதுடன் தமிழ் பேசக்கூடியவர்கள் அரசு பணிக்கு அதிகம் தேவைப்படுகிறது. குறிப்பாக போலீஸ் துறையில் இதற்காக 2000 புதிய போலீசார் பணிக்கமர்த்தப்பட உள்ளனர். மேலும் போர் காரணமாக அரசாங்கம் கட்டாயமாக கையகப்படுத்திய நிலங்கள், மூடப்பட்ட வீதிகள் போன்ற பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் என்றும் மக்கள் சுதந்திரமாக வாழும் சமத்துவ நாடாக இலங்கை மாறும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். இதேவேளை மன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கு பயணிகள் படகு சேவையை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த முயற்சி இந்திய அரசின் ஒத்துழைப்போடு நடைமுறைக்கு வரும் என்றும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் கூறினார். மேலும் மன்னார் பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யும் வாய்ப்பு மிகுந்ததாகவும் கடந்த காலங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய கவனமின்றி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதால் அவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் கூறினார். இனி மக்களின் கருத்துக்களை பெற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மின் உற்பத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 7, 10 மற்றும் 15ஆம் தேதிகளில் 4,14,937 அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் வரும் ஏப்ரல் 21ஆம் தேதியில் நடைபெறவுள்ள 112 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக 2,32,558 வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 339 உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளடக்கிய இந்த தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் அஞ்சலகங்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் அவை வீடுகளுக்கு நேரடியாக விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் வாக்காளர் அட்டைகளில் கிடைக்காவிட்டால் அதனை உரிய பிரதேசத்தின் அஞ்சல் அலுவலகங்களுடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் R.M.A.L. ரத்நாயக்க ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தல் சட்டங்களை மீறிய சம்பவங்கள் தொடர்பாக 18 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நபர்கள் மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே காலகட்டத்தில் கட்சி ஆதரவாளர்கள் 62 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் 14 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2025 பிப்ரவரி 17 முதல் மார்ச் 21 வரை நடைபெற்ற 27 நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அமர்வுகளில் வரும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை 100% வருகையினை பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 3 மட்டுமே அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக, பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிக் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். மீதமுள்ள 7 எதிர்க்கட்சி உறுப்பினர்களில் DV சானக, தயாசிரி ஜெயசேகர, திலிப் ஜெயவீர, காயந்த கருணாதிலக, ஹேஷா விதானகே, ஹே சுஜித் சஞ்சய பரேரா மற்றும் ரவி கருணாநாயக்க ஆகியோர் 100% வருகையினை பதிவு செய்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஏனைய உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வருகையில் தொடர்ச்சியான பங்கேற்பு மிக குறைவாகவே இருப்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணத்திற்கு பயணித்த நிலையில் காணி உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் போலீசாரின் தலையீடு பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. வலிவடக்கு காணி விடுவிப்புக்கான அமைய ஏற்பாடு செய்திருந்த இந்த சந்திப்பு வசாவிளான் சந்திக்கு அருகில் இடம்பெற்றது.
இதில் பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தங்கள் காணிகளை மீட்டளிக்க வேண்டும் என்று பலாலி வீதியை கட்டுப்பாட்டுக்குள்ளின்றி திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் ஜனாதிபதியிடம் ஊடகங்கள் மூலம் எட்டப்பட்டு கேட்டுக் கொள்ளப்பட்டது. சந்திப்பு ஆரம்பிக்கும் போது பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அங்கு வந்து ஊடக சந்திப்பை நிறுத்துமாறு கூறியதோடு பங்கேற்பாளர்களை தனித்தனியாக படம் எடுத்து அவர்களின் பெயர், அடையாள அட்டை எண்கள் உள்ளிட்ட விவரங்களையும் பதிவு செய்தனர். இதேபோல் ஊடகவியலாளர்களையும் படம் எடுத்து பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் மக்கள் அச்சத்திற்கு இடமளிக்காமல் ஊடக சந்திப்பை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை பலாலி போலீஸ் பொறுப்பதிகாரி கடந்த காலங்களிலும் இனவாத போக்குடு செயல்படுவதோடு தையெட்டியில் கட்டப்பட்டதாக கூறப்படும் விகாரைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை சட்டவிரோதமாக கைது செய்யவும் முயன்றுள்ளார். மேலும் மக்களுடன் முரண்பாடுகளில் தொடர்ந்தும் அவர் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வலிவடக்கு பிரதேச சபைக்கு சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு மல்லாகத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவர் ஐங்கரநேசன் உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். ஜேவிபியையும் மற்ற தென்னிலங்கை கட்சிகளையும் நாம் ஆதரிக்க முடியாது, அதே நேரத்தில் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றியும் நிதானமாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தமிழ் தேசிய அரசியலை வியாபார பொருளாக்கி மக்களை ஏமாற்றும் தமிழ் கட்சிகளும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது முள்ளிவாய்க்கால் போரின் பிந்தைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் சரத் பொன்சேகாவை ஆதரித்து வரலாற்று பிழையாகும். அதனால் போர்க்குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை நாம் தப்பிக்க செய்தோம். இதுவே ஜேவிபிக்கு இன்று தமிழர்களிடையே ஆதரவை தந்துள்ளது என்றார். உதட்டளவில் தமிழ் தேசியம் பேசும் பல கட்சிகள் உண்மையில் தென்னிலங்கை பேருந்தவாத கட்சிகளை நம்புகின்றன. லஞ்சமாக மதுபான உரிமைகள் பெற்றும் பன்னாட்டு நிதிகளை ஏற்றும் மத்திய அரசின் கொள்கைகளை ஆதரிப்பதிலும் தயங்குவதில்லை. இத்தகைய கட்சிகளும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் அரசியல் அறிக்கைகள் வெளியிடப்படுவதை தவிர்க்கும்படி ஜனாதிபதிக்கு அறிவுறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. ஜனாதிபதியின் இந்த அறிக்கை நாட்டில் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விவாதங்களை எழுப்பியுள்ளது என்று கூறப்படுகிறது. தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் செய்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கப்படாது என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அரசியல் மேடைகளில் கூறியுள்ளார். இந்த குறிப்புக்குரிய அறிக்கை தேர்தல் சட்டங்களை மீறியதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் வலியுறுத்திய நிலையில் அதன் பேரில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மேலும் ஜனாதிபதியின் இந்த அறிக்கைகள் உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தின் 2 முக்கிய பிரிவுகளை மீறுவதாகவும் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ஜிஓவிபே எனும் புதிய டிஜிட்டல் கட்டண முறை அறிமுகமாகியதன் காரணமாக இலங்கை தபால் திணைக்களம் வருடத்திற்கு 600 மில்லியன் முதல் 800 மில்லியன் வரையிலான வருவாயை இழக்க நேரிடும் என்று தபால் தொழிற்சங்க முன்னணி எச்சரித்துள்ளது. போலீஸ் போக்குவரத்து அபராதங்களை தபால் நிலையங்களில் செலுத்தும் பழைய முறைமை ஒதுக்கப்பட்டதால் தபால் திணைக்களம் முக்கிய வருமான ஆதாரத்தை இழந்துள்ளதாகவும் புதிய ஜிஓவிபே முறைதான் இதற்கு காரணம் என்று தொழிற்சங்கம் தெரிவிக்கின்றது. தபால் திணைக்களம் ஏற்கனவே குறுஞ்செய்தி அடிப்படையிலான அபராத அறிவிப்பு முறைமையை உருவாக்கியிருந்த போதும் அந்த முறைமை இன்னும் செயலில் இல்லை எனவும் இதற்கு காரணம் போலீஸ் துறையின் ஒத்துழைப்பு இல்லாமை என்றும் தெரிவிக்கப்பட்டது. தொழில்நுட்ப சேவைகள் எதிர்ப்பல்ல என்று வலியுறுத்தியுள்ள தொழிற்சங்கம் தபால் திணைக்களத்தால் உருவாக்கப்பட்ட SMS அபராத முறைமையை செயல்படுத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த வருவாய் இழப்பு நாட்டின் திரைசேரிக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கின்றது. ஜிஓவிபே தற்போது ஒரு முன்னோடி திட்டமாக செயல்பட்டு வருவதால் அதனை SMS முறைமையுடன் ஒருங்கிணைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது.